நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். அரசாங்கத்தின் விலை நிர்ணயப்படி இந்த இடத்தின் ஆரம்ப விலை 30 லட்சம், 40 லட்சம், 45 லட்சம், 50 லட்சம், 50 லட்சம் ஒரு தரம், 50 லட்சம் 2 தரம், 75 லட்சம், 1 கோடி, 1 கோடி ஒரு தரம், 1 கோடி 2 தரம், 2 கோடி, 2.25 கோடி, 3 கோடி, 3 கோடி ஒரு தரம், 3 கோடி 2 தரம், 3 கோடி 3 தரம். அதிகமா உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை 3 கோடி கொடுத்து வாங்கியிருக்கல. நீ உயிரோடு இருந்தா தானே அதை அனுபவிக்கிறதுக்கு. போயிடலாம். நான் வந்திருக்கிறது உன் புருஷனுக்கோ இல்ல வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா
தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே உங்களை பின்னாடி இருக்க வாசல் வழியா உள்ள வர வச்சேன். என் வீட்டுக்காரு அவன் தலையை இவன் தலையை வெட்டுறதுலயே வாழ்க்கை போயிடுது. 3 மாசம் வீட்டுல 9 மாசம் ஜெயில. இப்ப யார் தலையை வெட்டுறதுல பிஸியா இருக்கானோ யாருக்கு தெரியும். புருஷனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா தெரியாம இருக்கிற மாதிரியே மேனேஜ் பண்ணுவோம். ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா நேராவே சொல்லிடலாம். என்னன்னு நீ பண்ணா சரி நான் பண்ணா தப்பான்னு நேராவே கேட்பேன். சரி அது இருக்கட்டும். இப்ப நம்ம 2 பேரும் தப்பு பண்ணோமா? ஏய் அண்ணே, இன்னும் எவ்வளோ நேரம் தான் பார்த்துக்கிட்டே இருப்ப? சீக்கிரம் எழுந்து வெட்டி போடு. பூஜா, இங்க வா, சீக்கிரம் போ. எழுந்து ஓடு ஓடு, போலீஸ்.
ஃபாஸ்டா வா. கம் ஆன் ஃபாஸ்டா ஃபாஸ்டா. எஸ் எஸ் எஸ். குட் யூ மேட் இட். வா கை கொடு. பாத்து வா. குட் गर्ल. 2 நிமிஷத்துல இவ்ளோ தூரம் ஸ்விம் பண்ணிருக்கனா? கண்டிப்பா இந்த தடவை நேஷனல் காம்படிஷன்ல நீ தான் ஜெயிப்ப. தேங்க்ஸ் அண்ணி. ஏங்க 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 ப்ளீஸ்ங்க நில்லுங்க. 2 வருஷமா உங்க பின்னாடி சுத்தி 4 கிலோ குறைஞ்சிட்டேன் தெரியுமா? இன்னும் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன்னா இன்னும் 3 கிலோ குறைஞ்சிருங்க. இங்க பாருங்க, என்ன கல்யாணம் பண்ணா உங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி கவலை விடுங்க. 2 ஏக்கர்ல எனக்கு விளைச்சல் நல்லா இருக்கு. அமோகமான விளைச்சல் தருது. அதை உங்க பேருக்கு எழுதி வச்சிடுறேன். ஏய் தடியா ஒர்க் அவுட் ஆகுது விடுறா. டேய் இப்பதான் உங்களை பிக்கப் பண்ண, அதுக்குள்ள டிராப் பண்ண பாக்குறானுங்க. ப்ளீஸ்ங்க ஒரே ஒரு தடவைனா ஐ லவ் யூ சொல்லுங்க. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க உங்க காலில் வேணாலும் விடுறேங்க. ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூ சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. டேய் கேட்டல்ல இந்த தடியன் சொன்னது. டேய் வாயை மூடிட்டு வேலைய போய் பாரு. டேய் தடியா, அவ உன்கிட்ட பேசாம போறானா அவளுக்கு உன்னை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். சும்மா ஏன் அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஐயோ என்னதான் சொல்றது. அவன் வாயை கொஞ்சம். போன வருஷம் அணி உன் பின்னாடி சுத்தி சுத்தி அவன் உடம்பே இழைச்சதுக்கு அப்புறம் தானே நீ அவனை லவ் பண்ணவே ஆரம்பிச்ச. முயற்சி திருவினையாக்குன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்கல்ல. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. உங்களை காதலிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. நின் பிரியமாய் முத்தம் கொடு, என் ஃப்ரெண்டாய் முத்தம் கொடு. நின் பிரியமாய் முத்தம் கொடு, என் ஃப்ரெண்டாய் முத்தம் கொடு. 5% அது ஓகே, 10% இது டீக்கே. 5% அது ஓகே, 10% இது டீக்கே. கட்டி முத்தம் அசலாச்சே, கந்து வெட்டி தாயேண்டி. உன் மேல பெட் வச்ச இன்கம் இல்ல, பஸ் ஏற காசு இல்ல, ட்ரை ஆச்சுடி. கிளாஸுக்குள் உள்ளே போக தோணலையே, நண்பகல் இருளாச்சு நீயே உள்ள. நின் பிரியமாய் முத்தம் கொடு, என் ஃப்ரெண்டாய் முத்தம் கொடு. நின் பிரியமாய் முத்தம் கொடு, என் ஃப்ரெண்டாய் முத்தம் கொடு. வட்டிக்கு லைன் கிஸ்ஸு, 10% வட்டிக்கு டைட்டு கிஸ்ஸு, 25% கேக்கும் கிஸ்ஸு. அசல் வந்த பக்கத்தில் ஓ மிஸ்ஸஸ். ஓ பிரியம் எடுத்துக்கோ, என் பிரியம் கொடுத்துக்கோ. இஷ்டம் போல் எடுத்துக்கோ, நஷ்டம் இல்லை எடுத்துக்கோ. என கட்டி பிடித்து எடுப்பா, அட ஒட்டி மடித்து தொடுப்பா. என கட்டி பிடித்து எடுப்பா, அட ஒட்டி மடித்து தொடுப்பா. காதல் முத்தம் வாங்கிக்கோ, என்ன மேல தாங்கிக்கோ. நின் பிரியமாய் முத்தம் கொடு, என் ஃப்ரெண்டாய் முத்தம் கொடு. 5% அது ஓகே, 10% இது டீக்கே. 5% அது ஓகே, 10% இது டீக்கே.
గట్టి ముత్తాసలచ్చే కందు వెట్టి తాయండి. Yeah, that was a fun. ஸ்னேகா, நமிதா சூசைட்க்கு ட்ரை பண்ணி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கா. நேத்து ராத்திரி. எதனால? ஷாம் அவளை ஏமாத்திட்டான். ஓ காட், எந்த ஹாஸ்பிடல்? உங்க அண்ணனோட ஹாஸ்பிடல். டாக்டர். யா. ஹலோ. அண்ணா. ஹாய் ஸ்னேகா. உங்க ஹாஸ்பிடல்ல ஒரு பொண்ணு நமிதான்னு சூசைட் பண்ணிட்டு அட்மிட் ஆயிருக்கால. ஆமா. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுனா. ஓ, அந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்றேன். டோன்ட் வரி. ஒரு 10 நிமிஷம் நான் கூப்பிடுறேன். ஓகே, தேங்க் யூ. ஸ்னேகா, ஹாஸ்பிடல் போலாம், சீக்கிரம் வா. ஏ ஸ்னேகா, எல்லாரும் ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? ஐயோ, ஷாம் நமிதாவை ஏமாத்திட்டான். அவ சூசைட் அட்டெண்ட் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்கா. எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். அவங்க வேலை முடிகிற வரைக்கும் தான். நீயும் கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதே மாதிரி உனக்கும் நடக்கலாம். வேகமா வாங்க, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். சரி போ. அண்ணா. நோ ப்ராப்ளம், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன கதை அவளோடது? லவ் கேஸா? அது எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? அவளோட வயசு, அவள் அட்மிட் ஆன நிலைமையை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியாதா? கண்ணே தெரியலையா, இதில் கலர் கலராக கனவு வேறையா. ட்ரூலி லவ் இஸ் பிளைண்ட். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு காதலை பற்றின பல கனவுகள், அதுக்காக சாகிறதுக்கான காரணங்கள் எல்லாமே தெரியும். ஆனால் அதால் வரப்போகிற வலியும் வேதனையும் என்னென்னு புரியாது. இந்த பேய், கடவுள், காதல் எல்லாம் ஒன்று தான். அதை நம்பாதவங்களும் அதை பற்றி தெரியாதவங்களும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்புறவங்களுக்கு அதுதான் எல்லாமே. இட்ஸ் a wonderful feeling. அந்த ஃபீலிங்கில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேய் பிடிச்ச மாதிரி இந்த நிலைமையில தான் வந்து நிற்கும். சே, தினம் பேப்பரில் இதே கதை தான். ஏதோ ஒரு வீட்டில் எவனோ ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணுக்காக, இல்லை ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு பையனுக்காக தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க. இட்ஸ் ஸ்டூபிட். காதல் அன்பால மலர்ந்து மனமேட வரைக்கும் போய் உட்கார்றாங்கல்ல, இட்ஸ் a great feeling. அப்படி ஒரு நேரம் அமைகிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கணும். இப்படி சூசைட் பண்ணிக்கிறதுல இல்ல தீர்வு. ஒரு சாதாரண டேப்லெட் மேல கூட இதுதான் எக்ஸ்பைரி டேட்னு எழுதியிருப்பாங்க. ஆனா நம்மளோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது, அவர் ஒருத்தரை தவிர. அதை விட்டுட்டு நம்ம கையால நாமளே இஷ்டத்துக்கு கிறுக்க கூடாது. தற்கொலை பண்ணிக்கிறது சுத்த முட்டாள்தனம். மறுபடியும் இதே மாதிரி உங்க கேங்ல ஆகாம பாத்துக்கோங்க. Of course, love is great, but life is greater. ஒரு 4 மணி நேரத்தில் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பாருங்க. கோ ரிலாக்ஸ். அண்ணா, தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். அம்மா, நீ யாரையாச்சும் லவ் பண்றியா என்ன? அண்ணா, எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன், போய் அட்டெண்ட் பண்ணுங்க போங்க. என்னாச்சு? ஏய், என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஹே, ஹாஸ்பிடல்ல இதெல்லாம் காமன். அதுக்கு ஏன்டி இப்படி கத்துற? ஹே, என்னாச்சு? வாட் ஹேப்பன்? அண்ணா, இவ எப்பவுமே இப்படிதான். ரோட்ல ஆக்சிடென்ட் பார்த்தாலும் சரி, ரத்தத்தை பார்த்தாலும் சரி, கிரைம் மூவில யாராவது சூசைட் பண்றத பார்த்தாலும் சரி, இப்படிதான் பயப்படுவா. இத பத்தி நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம், நீ போய் வேலையை பாரு. யூ ஓகே? இட்ஸ் ஓகே, ஐ வில் டேக் கேர். நீ போய் வேலையை பாரு. ஏய், வாடி. அண்ணா. என்னம்மா? டியூட்டின்னு வீட்ல இருக்க பியூட்டியை மறந்துடாதீங்க. உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வந்துருங்கண்ணே. பாய். கோபமான பெண்களையே யாரும் காதலிக்க முடியாது. காயம் பட்டாலும் வலிச்சாலும் நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன். காதலிக்கும் ஆண்மகனை யாரும் காயமாக்க கூடாது. ஹாய். You are dead. அது
வர வழியில ஒரு மெயின் ரோடு இருக்குல்ல, அதுல ஒரு மரம் விழுந்துருச்சு. ஆமா, மரத்தை கட் பண்ணி சுத்தம் பண்ணி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்திருப்பா. ரியலி? அந்த காந்தி சர்க்கிள் இருக்குல்ல டார்லிங், என்ன தொடாதீங்கண்ணா. அதுக்குள்ள நான் வேண்டாதானே போயிட்டேனா? நீயாவது அவளை சமாதானப்படுத்தலாம்ல, பாவம் கோவத்துல உட்கார்ந்துருக்கால. ஹலோ, அது உங்க டியூட்டி. ரியலி டார்லிங், இவ்ளோ பெரிய லவ் பண்ணும்போது இவரை பாத்திருக்கியா? நான் தான் இவரோட உலகம், மத்ததெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இவருக்கு. லவ் பண்ணும்போது 2 நிமிஷம் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறதுல என்னோட கிஸ்ஸுக்காக 8 மணி நேரம் காத்துட்டு இருக்கிறது. ராத்திரி எல்லாம் போன் பண்ணி கையா முயான தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுவாரு. நாய் சாப்பிட்டுச்சா, கக்கா போச்சா, உச்சா போச்சான்லாம் கேட்பாரு. அது மட்டும் இல்ல, காலையில எந்திரிச்சு மறுபடியும் போனு. காஃபி குடிச்சியா, டிஃபன் சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, எந்திரிச்சிட்டியா, ராத்திரி எல்லாம் ஓ நினைப்பாதான் இருந்துச்சுன்னு. ஒரு 50 போன் கால், ஒரு 250 மெசேஜ். தேங்க்யூ. உங்களுக்கு இல்ல. சரி மேடம். இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, உன்னோட நெயில் பாலிஷ் கலர் என்ன, அது மட்டும் இல்ல என்னோட கர்ச்சீஃப் கலரையும் கேட்பாரு. கர்ச்சீஃபா? என்னமோ இவர் பரம்பரை தான் வாங்கி கொடுத்த மாதிரி. எஸ்எம்எஸ் பார்த்தா ஸ்வீட்டா, டார்லிங், பேபி அப்படின்னு வந்துட்டு இருக்கும். சப்போஸ் ஒரு எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ணாம மறந்துட்டோன்னு வை, கதை முடிஞ்சது. எதுக்கு, ஏன், என் மேல கோவமா, என்னை பார்த்தா பிடிக்கலையா, அதுக்கு இன்னும் 100 மெசேஜ். நம்மள ரொம்ப டீப்பா லவ் பண்றானேன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணோன்னு வச்சுக்கோ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 போன் கால்ஸ். அதுக்கு நாய் மாதிரி நம்ம காத்து கிடக்கணும். இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கல அந்த மாதிரி தான். உண்மையாதான். பொண்ணுங்க மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா 500 கிலோ பாரத்தை கால்ல கட்டிட்டு ஓடுறது கேரண்டி. யார் காலு? இல்ல 2 கால் இருக்குல்ல, எந்த கால்னு சொல்லு, வெட்டி வீசி எரிஞ்சிடுறேன். இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? காலை இல்ல, மரத்தை வெட்டி எரிஞ்சிட. ஐயோ, எங்க காலு, என் பொண்டாட்டி. என்ன சிரிக்கிற? பொண்டாட்டி கால் காணும் பாரு, மிஸ் கால் ஆயிடுச்சு. ஓ, ரிசீவ்டு கால். கோவப்படாத டார்லிங், எத்தனை வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். என் நெஞ்ச தொட்டு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இவ்வளவு பெரிய மரம். நீ நல்லா சிரிச்சிட்டு இருக்கியா? ஃபைட்டா? பால் கூடையா இல்லை பாடி கூடையா? எனக்கு பால் கூட ஃபைட் பண்ணவும் பிடிக்கும், பாடி கூடவும் பிடிக்கும். அதுவும் ஒன்றை மாதிரி ஆளுங்கள்ட்ட ஃபைட் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். காதலிக்கிற பொண்ணு எதுவும் எழுதாத பேப்பர் மாதிரி. அதுல நீ என்ன வேணாலும் எழுதலாம். அதுல எதையோ எழுதி கிறுக்கி தூக்கி எறிய வேணாம். எரியறதுக்கு முன்னாடி
உன் அக்கா தங்கச்சி யாரை வேணாலும் நினைச்சுக்கோ. நினைக்க முடியலன்னா உன் பெத்தவளை நினைச்சுக்க. பொண்ணுங்கன்னா யாருன்னு அப்போ உனக்கு தெரியும். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாண தேதி நீ குறிக்கலைன்னா உனக்கு கருமாதியை குறிச்சிருவேன். பார்த்தல்ல எப்படின்னு? அன்னைக்கு என்னமோ அவன் அப்படி இப்படி எவனும் சரியில்லைன்னு சொன்ன. எப்படி இருக்குடி என்னோட செலக்ஷனு? ஆஹா, உன் செலக்ஷன்லாம் இருக்கட்டும், முதல்ல படிக்கணும். அதுக்கப்புறமா தான் மத்தத பத்தி யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. அம்மா தாயே, ப்ளீஸ் உன்னோட சொற்பொழிவை நிறுத்து. வா இங்க இருந்து போகலாம். அப்படி வச்சுரு. ஸ்னேகா தூங்கிட்டாளா? அவ எங்க இவ்வளவு சீக்கிரத்துல தூங்க போறா? கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காந்துருப்பா. நீனும் சந்தியா. ஹேய் சந்தியா. அது அப்புறம் நமக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறியா? அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னா? எனக்கு இவ்ளோ பெரிய பொண்ணு இருக்கா. நமக்கு ஸ்னேகா இருக்கும்போது வேற பொண்ணு தேவையா? இருந்தாலும் கல்யாணமான பொண்ணு தான் ஒரு தாயாகணும்னு 1000 கனவுகள் காண்பிப்பா. உனக்கு எப்போ தோணலையா? கல்யாணம் ஆனா கண்டிப்பா தாயாகணும்னு ரூல்ஸ் இருக்கா? எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகி நிறைய வருஷம் ஆச்சு, ஆனா குழந்தைங்க இல்ல. ஆனா இன்னும் சில பேருக்கு அவங்களுக்கு குழந்தை இருந்தும் அந்த குழந்தைங்களுக்கு கடவுள் ஆயுச கொடுக்கல. இதுக்கெல்லாம் நாம வருத்தப்பட்டு தான் ஆகணுமாங்க? வாழ்க்கையில எல்லா வாசலும் மூடி போயிருச்சேன்னு பயந்து போயிட்டோம். வாசல் மூடி இருக்கிறது நிஜம்தான், ஆனா போட்டு போடல. அனாத ஆசிரமத்தை பாருங்க, நூத்துக்கணக்கான குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தாய், அதுவும் வளர்ப்பு தாய். இருந்தாலும் அந்த தாய எல்லாரும் ரொம்ப அன்போட அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. அந்த தாய் தனக்கு குழந்தை இல்லைங்கிறத மறந்து எல்லா குழந்தைங்களுக்கும் தாயா இருப்பா. என்னோட வயசா இருந்தாலும் ஸ்னேகா என்னோட மகனை சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்பேற்பட்ட பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? நமக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை எனக்கு இல்லைங்க. அதை விட்டு தள்ளுங்க, இல்லைன்னா எனக்கு அழுகதான் வரும். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? யா கம். என்ன ஏதோ ஒரு ஃபிலிம் சீன் மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, நாளைக்கு என்ன நாள்னு உங்க 2 பேருக்கும் தெரியும் தானே? அதுக்கு தான் நான் அட்வான்ஸ்டா சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம அண்ணே நீங்களும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடணும். ஓகே, குட் நைட். குட் நைட். Lovely daughter you have. நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இத கேட்கதான் நீ இவ்வளவு தூரம் வர சொன்னியா? வேற இடம் எங்க இருக்கு? காலேஜ் இருக்கு, காலேஜ் பார்க் இருக்கு, காலேஜ் காம்பவுண்ட் கூட இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அங்கெல்லாம் உன் குரங்கு கேங் இருக்கே. ஓஹோ, இப்ப தெரிஞ்சு போச்சு. எனக்கு வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு. லவர்ஸுக்கு நேரங்காலமே கிடையாது. உனக்கு என்னாச்சு இன்னைக்கு? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதுக்கு என்ன பண்ணணும் நித்தம்? எனக்கு ஒரு முத்தம் கொடு. அதுக்கு ஹாலிடே இன்னைக்கு. லவர்ஸுக்கெல்லாம் டெய்லி ஒர்க்கிங் டேன்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன் முத்தம். கொடுக்கலன்னா நான் உன்னை விட்டுருவேனா என்ன? குரங்கு வலிக்குது. இன்னொன்னு கொடுத்தா சரியாக போகுது. கால்ல இருக்கிறது கைக்கு வரும். இப்ப சொல்லு, நாளைக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற? வேலண்டைன்ஸ் டேக்கு பையன் பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. அதுக்கு பதிலா பொண்ணுங்க பசங்களுக்கு தரணும். ஓஹோ, அது எதுக்காக? எதுக்குன்னா
பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு 2-3 மாசம் பின்னாடியே சுத்தி இருக்கிற காசெல்லாம் காலி பண்றோம் இல்லையா, அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணணும்னா வருஷத்துக்கு 4 பர்த்டே, 6 வேலண்டைன்ஸ் டே, இந்த மாதிரி டபுள் ஆக்குனா தான் பசங்க காசு திரும்ப வரும். ஏய் சும்மா காமெடிக்காக சொன்னேன். நீ தான் நான் காதலிக்கிற பொண்ணு, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? என்ன தருவேன்னு பார்க்காத, என்ன தரப்போறேன்னு பாரு. பார்ட்டி பிளேஸ் எங்க? எங்க வீடு. எல்லாருக்கும் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் ஓகே. டைம் ஆச்சு, நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு, போலாமா? முதல்ல ஐயா வாங்க வாங்க வாங்க. ஸ்னேகா எங்க? அம்மா மேல தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளயா? 8 o'clock. சாரி. அது ஹாஸ்பிடல் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், போலீஸ் என்கொயரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? இல்ல, நானே சொல்லிடணும்ல, ஆன்டிசிபேட்டரி பேஸ். சாப்பிட்டியா? நான் காத்துட்டு இருக்கிறதுக்காக என்னோட வயிறும் காக்கணுமா? கரெக்ட். அதுல ஸ்னேகா என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு அவ சீக்கிரமா போய் தூங்கிட்டா. இதுதான் சீக்கிரமா வரதா? வாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். சாப்பாடெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷலா தெரியுற? எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு வேண்டாமா? வேற என்ன வேணும்? ஸ்னேகா 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 அங்க இருக்காளா? எங்க இருக்கா? இங்க இந்த பக்கம் தான். ஸ்னேகா எங்கடி இருக்க? ஸ்னேகா 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 அண்ணா அண்ணி ஹாப்பி ஆனிவர்சரி. முதலாளியா மேல ஏதாவது இடிஞ்சு விழுந்துருச்சா? இடிஞ்சு விழல, பலூன். ஐயோ முதலாளியே, அது எது வேணா இருந்துட்டு போகட்டும். நான் ரொம்ப நேரமா ஓரமா உட்காந்து ஊதி 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 மேல கொண்டு போய் கட்டிட்டு வந்தேன். அது எப்படி உடைஞ்சது? செலிப்ரேஷனுக்காக நான் தான் அதை உடைச்சேன். ஐயோ அது எந்த பேசினா எனக்கு என்னம்மா? இங்க பாரு, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், சீக்கிரம் வேலை. சரிங்க, க்ளீன் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் தி சர்ப்ரைஸ் ஸ்னேகா. வெல்கம் அண்ணி. A small gift உனக்காக. வாவ், ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அண்ணியோட பர்த்டே ஆகட்டும், என்னோட பர்த்டே ஆகட்டும், இல்ல அனிவர்சரியா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீயே gift கொடுக்கறியே. ஆக்சுவலி செலிப்ரேட் பண்றவங்களுக்கு தானே gift கொடுக்கணும். இதுல எனக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? அன்புங்கிற சம்பந்தம் இருக்கு. ஏன் மன திருப்திக்காக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களோட மனசுக்கு எந்த பாக்கியம் வைக்க கூடாது. அவங்க சந்தோஷத்துக்கு காரணமா நாம இருக்கணும். சோகத்துல இருக்கும்போது எந்த பாக்கியம் வைக்க கூடாது, காரணமும் இருக்க கூடாது. எங்களோட சோகம், சிரிப்பு, சந்தோஷம் எல்லாமே நீதாம்மா. என்ன நீ டாக்டர் ஒய்ஃபா வந்தீங்க, இப்ப இவரு கூட சேர்ந்துட்டு தத்துவம்லாம் பேசுறீங்க. எனிவேஸ் உங்க 2 பேருக்கும் வெரி ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. அண்ணி இது உங்க கையால எனக்கு போட்டு விடுங்க. குடு. நைஸ் நைஸ் நைஸ்ல. சரி, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன டாக்டர்? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் லேடிஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அர்ஜென்ட்டா ஹாஸ்பிடலுக்கு போகணும். Excuse me. Just 3 hours. சீக்கிரமா வந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். நோ. ஏய் டென்ஷன் ஆக வேண்டாம், 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். ஆனிவர்சரி ஸ்பெஷல். பாரிஜாதா தேடி தேடி வந்தா, மோக சுவாசம் தந்தா, தம்புரா போல் நின்றா. மோகராகுஷி ஏனில் வந்த ராட்சசி, அன்பு கண்ட ஓர்பசி, ஆழம் கொண்ட நீரசி.
போகடா குஷி என்னை வந்து நீரசி என்னை வந்த ராட்சசி அன்பு கொண்ட ஓர்வசி. அண்ணே, நாளைக்கு என் ஃப்ரெண்ட் வீட்டில் பார்ட்டி இருக்கு, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு சந்தியா, நாளைக்கு February 14th வேலண்டைன்ஸ் டே. என்னம்மா விஷயம்? யாரையாவது லவ் பண்றியா என்ன? ஓஹோஹோ சந்தியா, இவ பிளேட் எல்லாம் ரங்கோலி ஆக்கிறத பார்த்தாலே யாரோ மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஏய் கழுத, என்ன விஷயம்? இங்க பாரு, உனக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பிளி கோ ஹெட். எனக்கு இது பிடிக்கல. நான் இப்ப என்ன சொன்னாலும் உன்னோட மண்டைக்கு ஏற போறதில்ல. ஏன்னா நீ இப்ப இருக்கிற ஸ்டேஜும் உன்னோட வயசும் அப்படி. உன்னோட ஸ்டேஜையும் வயசையும் நான் கடந்து வந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், லவ் பண்றதுல தப்பு எதுவும் இல்லை. ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஜெயிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். உன் காதலுக்கு எதிராக நாங்க குறுக்க வரப்போறதில்ல, எங்களுக்கும் ஓகே தான். ஆனா அந்த பையன் வீட்டுல ஒத்துப்பாங்களா? அதுக்கு என்ன கேரண்டி? ஒருவேளை அந்த பையன் உனக்காக வீட்டை விட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோ, எத்தனை நாளைக்கு உன் கூடயே இருப்பான் சொல்லு? எல்லாரும் உன் அண்ணன் மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காத. நான் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கஷ்டம்னு கண்ணீரை துடைக்க எந்த சொந்தக்காரங்களோட கையும் வரல. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண தப்புக்கு என் அப்பா அம்மா இறந்த விஷயத்த எனக்கு யாரும் சொல்லவும் இல்லை, அத பத்தி எனக்கு தெரியவும் இல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்காக தான் சொல்றேன், நீ கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா உனக்கு ஒரு நல்ல குடும்பத்து பையனா பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதுதான் எனக்கு ஆசை. நீங்க சொன்னது சரி அண்ணி. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணனா நீங்க 2 பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட, என் அத்தை மாமா கிட்ட, வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் தலை வணங்கி பெர்மிஷன் கேட்கணும். என் விருப்பப்படி வர முடியாது, வரவும் கூடாது. எனக்கு இத்தனை நாளா ஒரு விஷயம் புரியவே இல்லை அண்ணி. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போறது, ஷாப்பிங் போறது, சினிமாக்கு போறதுன்னா யாராவது தெரிஞ்சவங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அனுப்புவீங்க. ஒரு பொண்ணு வெளியூர்ல தங்கி படிக்க போறானா ஹாஸ்டல்ல தங்கணுமா, சொந்தக்காரங்க வீட்டுல தங்கணுமான்னு எவ்வளோ யோசிக்கிறீங்க. அதுவே அவ கல்யாணம்னு வந்தா யாரோ முன்ன பின்ன தெரியாத பையனை செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அவன் கூட போயிட்டு வான்னு சொல்றீங்கல்ல, இது நியாயமா நீ? எனக்கும் புதுசு தானே. தாலி கட்டினவரோட கைய புடிச்சுக்கிட்டு அக்னி குண்டத்தை சுத்தி வந்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை பார்க்கும்போது எல்லாரும் வெளியே ஆளுங்க மாதிரி ஒரு சின்ன நினைப்பு வரும் அண்ணி. அப்பா அம்மா அண்ணன் அண்ணி இவங்கெல்லாம் இருக்கிற மனசுக்குள்ள அத்தை மாமா நாத்தனாரு இவங்க எல்லாரையும் ஏத்துக்கணும். நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சும்மா நடிப்புக்காகவாவது சிரிச்சாகணும். அவங்க கூட குடும்பத்தை நடத்தணும். இந்த மாதிரி பிறந்த வீட்டை அந்த வீட்டுல இருக்கிறவங்களை மறக்கிற மாதிரி ஒரு கல்யாணம், இதெல்லாம் எனக்கு தேவைதானான்னு நினைச்சேன். அது வேண்டாம்னா எனக்கு இந்த லவ் கல்யாணம் இது எதுவுமே எனக்கு இந்த மம்மி டாடியை பிரிஞ்சு போய் வாழ்ற சக்தி யோசிப்பேன்னு எனக்கு தெரியலம்மா. இங்க பாரு, நீ எந்த பையனை விரும்புறியோ அந்த பையனை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். Your decision is correct. யார் அது, எங்க இருக்கான்னு மட்டும் நீ சொல்லு. கல்யாணத்தை நாங்க 2 பேரும் பிரம்மாண்டமா பண்றோம். நீ வந்தா கரைந்து போறேன், உடைந்து போனேன் பாசத்தாலே. உன்னை மறந்து வாழ்வதென்னவோ, உயிரில்லாமல் வாழ்வதென்ன,
நிழல் இல்லாமல் வேகமுண்டோ என்ன விதியோ சொல் கபடமில்லா தங்கையே கள்ளமில்லா புன்னகை உன்மேலே பாசம் வைத்தேன் வாழ வைப்பேன் கண்ணின் மணியே நீ உன்மேலே பாசம் வைத்தேன் வாழ வைப்பேன் கண்ணின் மணியே நீ. அண்ணா குட் மார்னிங். குட் மார்னிங் டக்கண்ணா. குட் மார்னிங். இங்க பாருப்பா, உன் குரங்கு கூட்டம் ஒருத்தர் கூட காணோம். எங்க போயிட்டாங்க? சிவ பூஜையில குறுக்க கரடி எதுக்குன்னு அவங்க வரல. எல்லாரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வராங்க. ஓஹோ, என்ன சின்சியர் லவ். 5 நிமிஷம் கூட டைம் கிடைக்காது. ஏய், பைக்ல வரும்போது ரோட்ல குண்டு குழியெல்லாம் இருக்கும். அதை ஜம்ப் பண்ணி வர வேண்டியது இருக்கும். அவளும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பா, டச்சிங் ஆகணுன்றதுக்காக. பரவாயில்லடி, எல்லா விஷயத்தையும் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. இவ சொல்றத பாக்கும்போது தியரியா இல்ல பிராக்டிகலா? ஹே, ஃபாஸ்ட் கண்டிப்பா பிராக்டிகலா தான் இருக்கும். Wow, what a beautiful house. இந்த உன் லக்கேஜ். நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் குளிக்க ஹீட்டர் ஆன் பண்றேன், ஓகேவா? ஓகே. ஏய், லக்கேஜ் எங்கடி வைக்கிறது? அந்த ரூம்ல வச்சிடலாமா? ஓகே, வா. இந்த ரூம்ல வேணா, அந்த ரூம்ல வைங்க. எதுக்கு? எதுக்குன்னா அது வந்து தெரிஞ்சிருச்சு, விடு. இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே தானே, அதுக்கு ஏதாவது பிளான் இருக்கும். சுமாரு. ஏய், இது மோஸ்ட்லி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் பண்ண வேண்டிய ரூமா இருக்கும். அதான் மறைக்கிறான். சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. எனக்கு இப்போ ரொம்ப பசி எடுக்குது. நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்றேன். சரி ஹனி, உன் வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்ல இங்க கொஞ்சம் வாயே. நீ லக்கேஜ் கொண்டு போய் ரூம்ல வை, நான் வந்தறேன். சரி சரி. உப்பு டப்பா எங்க இருக்குன்னு தெரியல. இங்க தானே இருந்துச்சு. இங்க இருக்குது. ஓ, thank you. வெல்கம். ஏய், என்ன பண்ற? இப்பதானே சொன்னா அவ, முதல்ல சாப்பாடு அப்புறம் தான் வேலைன்னு. அவ சொன்னது அந்த சாப்பாடு.
எனக்கு தேவையானது இந்த சாப்பாடு தான். முக்கிய செய்தி. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு பிரபல தொழிலதிபர் கணேஷ் அவர்களை இந்த 2 கைதிகள் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்தனர். இன்று காலையில் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும்போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பித்து சென்று விட்டனர். இவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஹனி, ஸ்னேகா, ஹனி, ஸ்னேகா, ஹனி. ஸ்ருதி, என்னாச்சு? என்னாச்சுடி? ஸ்ருதி, சப்போட்டா தோட்டம், டிவி. ஐயோ ராமா, டிவில கொலைய பார்த்து இந்த அளவுக்கு பயந்து போயிட்டேடி நீ. நாங்க என்னமோ உன்னதான் கொலை பண்ண வந்துட்டாங்கன்னு நினைச்சோம். பா, நாம இங்க வந்தது பார்ட்டி பண்றதுக்கு. சோ நீயும் நிம்மதியாரு, எங்களையும் நிம்மதியா விடு. ஏய், அது காலிங் பெல்லுடி. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க போல, நான் போய் பார்க்கறேன். ஆமா, இவனுங்களை பார்த்து என் பயப்படுற. நான் சொன்னேன்ல, சப்போட்டா தோட்டம் கொலை இவங்க தான் பண்ணாங்க. நான் தான் பார்த்தேன், நான் என் கண்ணால பார்த்தேன். தானாவே வந்து வலையில மாட்டிக்கிறதுங்கிறது இதானே? அப்படின்னா அந்த கொலைய பார்த்தது இவதான். அன்னைக்கு நான் இவளை சரியா பார்த்திருந்தேன்னா இவ கதைய நான் எப்பவோ முடிச்சிருப்பேன். அண்ணே, ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது சரியில்லை. அண்ணா ப்ளீஸ், பண்ணிடாதீங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கண்ணா. உங்க காலில் வந்து கேட்குறேங்க. ப்ளீஸ்ண்ணா, 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 சொன்னா கேட்குண்ணா. அண்ணே எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. அண்ணே நீயா சொல்லுண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இவ செத்துட்டானா ஐ விட்னஸும் இங்கேயே செத்து போயிடும். அவளோட கொலைக்கு அப்புறம் நீயே ஐ விட்னஸ் ஆயிடுவ. அதனால நீயும் சாவணும்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அவளுக்கா சப்போர்ட் பண்ற? இருடி. யாராவது பார்த்துட்டாங்களா? இல்ல. ஐ திங்க் நாம இங்க இருந்து போறதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்பவே 15 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம்னா ஸ்மக்லிங் பண்ற கூட்ஸ் வரும். அதுல நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சிடலாம். அது வரைக்கும் அவங்க நம்ம கிட்டேயே இருக்கட்டும். பியூட்டிஃபுல். லவ் பண்றியா? ஓஹோ, சாரிண்ணே. எதுக்கு? உங்ககிட்ட சொல்லாம பண்ணிட்டேன். லவ்வ சொல்லிட்டா பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதா? பிரச்சனை இல்ல, லவ் பண்ற வயசு தான். டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். அண்ணே, முதல்ல இங்கிருந்து போயிடலாம்.
அபு இதுல 2 ரோடு போகுது. ஸ்ட்ரைட்டா இல்ல ரைட்டா? ரைட். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இந்த இடம்லாம் தெரியும். ஹெல்பிங் நேச்சர்னா இப்படிதான் இருக்கணும். எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணி. அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, சொல்லுங்க அண்ணி, நீங்களா சொல்லுங்க அண்ணி. அண்ணா எதுவும் பண்ணிடுவானா சொல்லுங்க. அண்ணா அண்ணா கேளுங்கண்ணே ப்ளீஸ் அண்ணி, நீங்களா சொல்லுங்க ப்ளீஸ் அண்ணி. லவ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? இப்ப பாரு, எங்களோட எதிரிகளை நீ ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம லவ் பண்ற நீ
நில்லு நில்லு அவளை விட்டுறாத. ப்ளீஸ்ண்ணே அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்கண்ணே. உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கறேண்ணே, விட்டுருங்கண்ணே அவளை. வேணாம் அண்ணே, ப்ளீஸ்ண்ணே அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்கண்ணே. இவ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டானே, விட்டுருங்கண்ணே. நில்றி நில்லு. வேண்டாண்ணே. வேண்டாண்ணே, வேண்டாம். விட்டுருங்க ப்ளீஸ்.
ஏய் ஹனி, ஏய் எந்திரா. அனி அனி எந்திரா. எழுந்துடா. ஏய் அனி எந்திரா. எழுந்துரு. ஹலோ சார், நாங்கள் வர்ற வழியில் எங்கள் வண்டி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஓ ஐ see. இப்போ அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்களா? ஷோ, உள்ள வாங்க. Breathe out, breathe out, breathe out, breathe out, breathe out, breathe out. இன்னும் கொஞ்சம். Breathe out, breathe out. Yes, கொஞ்சம். Yes, yes, you can. Breathe out, breathe out. Yeah, hold on. உங்களை மாதிரி டாக்டர் தங்குறதுக்கு வீடு கொடுத்தது இல்லாமல் எங்கள் தம்பி உயிரையே காப்பாத்துறீங்க. ஆனால் நீங்கள் உண்மையிலே கிரேட் டாக்டர். எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. வந்தவங்களை உங்கள் சொந்தக்காரங்க மாதிரி நல்லா பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ரியலி கிரேட். Yes. Hold on. Relax. Hold பண்ணி அப்படியே இருங்க. Yes, relax. இத படிங்க. அப்படியே இருங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோங்க. இங்கேருந்து போகணுன்னா இந்த ரூட்டில் பஸ்ஸு இல்லைன்னா வேறு ஏதாவது வண்டி கிடைக்குமா? இவ்வளோ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால ஜனங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க. இதுல வண்டி எங்க இருந்து போகும்? இந்த நேரத்துல எதுவும் கிடைக்காது. ஓ, அப்படின்னா நாங்கள் மழை நின்னதுக்கு அப்புறம் தான் போக முடியுமோ? மழை நின்னா தானே நீங்க போகிறதுக்கு. அப்படின்னா ஒரு வாட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சா நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. விடு. தலை நிமித்து. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோ. அப்படியே Stay still. Shit. So sorry. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. Stay still. டாக்டர் வலிக்குது டாக்டர். எதுக்கும் வரி பண்ணிக்காத. ஒரே நிமிஷம். தோ வந்துடுறேன். ஏதாவது வேணுமா? நோ தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. யூ வெல்கம். அப்புறம் நீங்கள் 2 பேர் தான் இந்த வீட்டில் இருக்கீங்களா? ஐயோ நானு டாக்டர்
வலிக்குது. ஒரு நிமிஷம், இப்ப வந்துருவாரு ப்ளீஸ். வலியில கத்துறாருல, அவர் உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி. ஓ, அப்ப இவங்க வைஃப். அங்க உட்கார்ந்துருக்கான்ல, அவன் கடைசி தம்பி. ஓ குட். நம்ம ஊர்ல இவ்வளவு மழை பெஞ்சா பிபிடி ப்ராப்ளம். என்ன புரியலையா? பவர், போனு, டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே ப்ராப்ளம். ஹலோ மேம், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? கொஞ்சம் இங்க வாங்க. அந்த டார்ச் எடுங்க, மூக்கு மேல அடிங்க. ஜஸ்ட் 2 minutes, 2 minutes. ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன். ஐயோ டாக்டர். ஹலோ ஹலோ, எங்க பாக்குறீங்க? வேர் லுக்கிங், ஃபோக்கஸ். நோஸ் மேல அடிங்க. சிசர்ஸ் ப்ளீஸ். யா, இட்ஸ் டன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சந்தியா, ஆயின்மெண்ட் கொடு. இதை எடுத்துட்டு வரேன். Hey, wait, wait. ஏங்க, இந்தாங்க. பிளாஸ்டர் இருக்குல்ல? ஓகே, that's it, that's it. சிசர்ஸ் கொடு. இருங்க. இந்த மாத்திரை போடு. நோ ஸ்வெல்லிங் கம்மியாகும். You're all fine? எங்க போனே போகலங்க. மழைல நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குமோ என்னமோ. கீப் ட்ரைங். Honey, honey, you are okay? You're not looking okay. Are you all right? Any problem? Nothing. அண்ணே, அடுத்து என்ன பண்றது? எனக்கும் அதான் ஒன்றும் தெரியல. ஐயோ, இதுக்கெல்லாம் நீங்க போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி எங்க கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிட்டு காலையில எந்திரிச்சு போங்க. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க நம்ம கெஸ்ட் இல்லையா? இவ்வளவு உதவி பண்ண உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு தெரியல. அட பாவம், நீங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க இந்த வலி எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா நிம்மதியா தூங்கினா போதும். அதான் நீங்க எங்களுக்கு சொல்ற பெஸ்ட் தேங்க்ஸ். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், வாஷ்ரூம் எங்கே இருக்குது சார்? ஓ யா, அங்கே நேராக போய் ரைட் கட் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கு. தேங்க்ஸ். கப்பு எங்கே வைக்க? அங்கே வச்சிருங்க. ஓகே. அவ என்னோட கொழுந்தியா, எல்லாத்துக்கும் மேல அவ என்னோட பொண்ணு மாதிரி.
ஹலோ, ஆர் யூ ஓகே? என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? லிட்டில் பிட் ஸ்டொமக் பெயின். என்னோடும் இந்த நொடியோ இதய வலியோ தனிமையில் என் காதல் விழியின் வழியிலே ஹனி ஹனி அண்ணு, உனக்கு ஒன்றும் இல்லையே? ஒன்றும் இல்லை அண்ணு. சரி, சீக்கிரம் வா. வா, தூங்கலாம். உங்களோட விட நினச்சிக்கோங்க. எல்லாரும் நிம்மதியாக தூங்குங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூச்சப்படாமல் கேளுங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு இவ்வளவு பண்ணுறதே பெரிய விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ. குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட். ஐ திங்க் அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்னேகா நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ என்னங்க பண்றது? எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்களா? ஒரு சார் யாரோ கதவை தட்டின மாதிரி இருந்தது. இவ்வளோ சத்தமாவா? மழையில மரம் ஏதாவது விழுந்திருக்கும். காலையில் போய் பார்க்கலாம். எங்க கண்டிப்பா யாரோ கதவை தட்டுறாங்க.
Who's that? யாரு? யாரும் வந்திருக்காங்க. ஹலோ, யாரு? யாரும் விழுந்து இருக்கிறாங்க. ஸ்னேகா, 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 என்னாச்சு ஸ்னேகா? ஸ்னேகா, 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 ஸ்னேகா. Breathe, breathe, breathe. चलो. என்னாச்சு? என்னாச்சு நம்ம ஸ்னேகாக்கு? Breathe, breathe, breathe. ஐயோ கடவுளே, என்னாச்சுங்க நம்ம ஸ்னேகாக்கு? ஸ்னேகா, ஸ்னேகா चलो. நான் பேசுறது உனக்கு கேக்குதாமா? இங்க பாரு, உன் பக்கத்துல நான் உன் அண்ணன் தான் இருக்கேன். கண்ணு திறந்து பாருமா. ஸ்னேகா, ஸ்னேகா இங்க பாருமா. இங்க பாருமா, உன் அண்ணி இருக்கா. ஸ்னேகா, இங்க பாருமா. ஸ்னேகா. She's so badly. என்னாச்சு? ஸ்னேகா, ஸ்னேகா, ஸ்னேகா. She's bleeding. போய் காட்டன் கொண்டு வா. காட்டன், காட்டன். யாரோ சுட்ட மாதிரி இருக்கு. கத்தியும் கேண்டலும் கொண்டு வாமா. இந்தாங்க, இந்தாங்க. புல்லட் இருக்கு. யார் ஷூட் பண்ணிருப்பாங்க? காட். சந்தியா, காட்டன் எங்க? சீக்கிரம். चलो ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் 2 minutes. ஆனால் நான் இருக்கல, ஜஸ்ட் பேர் இட். Just hold on, Kada. Just hold on. யாருமா இப்படி பண்ணா? என்னாச்சு உனக்கு? வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா? கிளியோ பறந்ததோ, உயிரில் பாதி இறந்ததோ, என்னையேனோ மறந்ததோ, மரணம் ஒன்றே சிறந்ததோ. கண்ணே நீ இந்த நிலையோ, கண்ணெல்லாம் கடலின் அலையோ, உன்னோடு நினைவில் பேசும் நியாயம் என்ன சொல்ல நீ. Sneha. 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 Can you hear me? Can you hear me? Sneha. உனக்கு என்ன மாச்சு?
என்னாச்சுங்க? என்ன ஆச்சு? என்னன்னு சொல்லுங்க. பாவிகளோ, நம்ம குழந்தை ஐயோ ஐயோ ஸ்னேகா கிளியோ பறந்ததோ உயிரில் பாதி இறந்ததோ என்ன ஏனோ மறந்ததோ மரணம் ஒன்றே சிறந்ததோ கண்ணே நீ இந்த நிலையோ கண்ணெல்லாம் கடலின் அலையோ உன்னோடு நினைவில் பேசும் நியாயம் என்ன சொல்ல நீ எங்க நம்ம ஸ்னேகா அது நாம கொடுத்தது. போகும்போது போட்டுட்டு போயிருந்தாங்க. இதுக்கு எவ்வளவு கிடைச்சது? கிச்சன்ல காஃபி கப் கிட்ட கிடைச்சது. அப்படின்னா அந்த பாவிகளா? இப்படிப்பட்டவங்களுக்கு உதவி வேற பண்ணிருக்கோம். அவங்கள சும்மா விடக்கூடாதுங்க, சும்மாவே விடக்கூடாது. இங்க பாரு, அவனுங்க எதை செய்ய வாஞ்ச மாட்டானுங்க. அவனுங்கள நம்ம கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்பட வேண்டாம். டோன்ட் பேனிக், ஜஸ்ட் டோன்ட் பேனிக். எல்லாம் சரியாயிடும். நாம ரெண்டு பேரும் அவங்கள எப்படிங்க ஹேண்டில் பண்றது? நமக்கு வேற வழி இல்ல சந்தியா. இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணவா? போய் ட்ரை பண்ணி பாரு. அண்ணா காப்பாத்துங்கண்ணா, அண்ணா காப்பாத்துங்க, அண்ணா காப்பாத்துங்கண்ணா, அண்ணா சீக்கிரம் வாங்க, அண்ணா காப்பாத்துங்க. ஹனி, ஹனி தூங்கிட்டியா? எங்க லைன் கிடைக்கலங்க. Oh God. ஸ்னேகா செல்லம், கொஞ்சம் தண்ணி ஏதாவது குடிக்கிறியாடா? சந்தியா, ஜீப் கீ பாத்தியா? ஷெட்ல பாத்தீங்களாங்க? I'll check. ஸ்னேகா வாமா, எந்திரி, ரூம்க்கு போலாம் வா. பாத்து எந்திரி.
ஹலோ என்னமோ தெரியல, ரொம்ப பெயினாக இருக்கு. ஓ சாரி, இங்கே தூக்கமே வரல. வயசு அந்த மாதிரி இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், டாக்டர் ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாரா? எப்பயாச்சும் ஒரு தடவை தான். உங்களை மாதிரி பொண்ணுங்களாம் கூட குடிப்பாங்களாமே, உண்மையா? தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களை நான் அப்படி சொல்ல வரல. மற்ற பொண்ணுங்கள்லாம் குடிப்பாங்கன்னு நான் சொல்ல வந்தேன். என்ன சொல்கிறீங்க, அப்படி தானே? அப்படியே இருக்கலாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே எடுத்துக்கிறேன். அது உங்களுக்கு சிரமம் வேண்டாம், நானே எடுத்து கொடுக்குறேன். கம்பெனி கொடுக்குறீங்களா? ஒருத்தனா குடிக்கிறது போர். ஓகே. ஐ லைக் விஸ்கி, வைன். நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எனக்கு பிடிக்கும். இங்கே தான் வச்சிருக்காரு. என்ன, ரெண்டு பேரும் பாட்டிலே குடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? ஓ சாரி, மறந்தே போயிட்டேன். கொடுங்க, நானே சர்வ் பண்றேன். உங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லையா? ஏதாவது ஃபேமிலி பிளானிங்? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தேங்க்ஸ் அண்ட் ஒன் செகண்ட் தேங்க்ஸ். ரெண்டு தேங்க்ஸ் எதுக்கு? ஒன்று ட்ரிங்க்ஸ் கொடுத்ததுக்கு, இன்னொன்று கம்பெனி கொடுத்ததுக்கு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. வெளியில் உட்காந்துக்கலாமா? இங்கேயே உட்காந்துக்கலாமா? குடிக்கிறதுக்காக அங்கே எவ்வளோ பெரிய பார் இருக்கு, அங்கே போகலாமா? அப்புறம் உங்களுக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓ குட் குட்.
நீயா? நீ இன்னும் சாகலியா? விடமாட்டோம் எங்கிட்ட ஆட்டம் கட்டுங்களா? ஏய் ஆடி எந்திரடி.
சந்தியா சந்தியா ஸ்னேகா ஸ்னேகா சந்தியா சந்தியா என் தம்பி சாவதுக்கு நீடா காரணம். இவன் இப்படி மாறுறதுக்கு இவதான் காரணம். நாங்க இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். உயிரோட நீங்க யார் உயிரோட இருக்க
ஏய் அனி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த உலகத்துல என்ன வேணாலும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா கூட பிறக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒண்ணு. அப்படி அமைஞ்சிச்சுன்னா அது புண்ணியம் செஞ்ச மாதிரி. அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு கூட பிறந்தவங்க தான் அப்பா அம்மா மாதிரி. ஆனா நீ உயிரோட இருக்கக்கூடாது. அண்ணன்னு நீ ஒருத்தர் இருக்கிறதே வேஸ்ட். குட் பை. கரைந்து